கிளிநொச்சியில் காணாமல் போன 3 வயது சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சடலத்தின் பல பாகங்கள் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளிக்காடு பகுதியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி சந்திரகுமார் ஜெருசா காணாமல் போயிருந்தார். வெள்ளிக்காடு பகுதியில் உள்ள இந்த ஓடைக்கு தமது உறவுமுறை சகோதரனுடன் சென்ற வேளையிலேயே சிறுமி காணாமல் போயிருந்ததாக போலீஸ் முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி எள்ளிக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளி ஒன்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று போலீசாரினால் கண்டெடுக்கப்பட்டது. சந்திரகுமார் ஜெருசா காணாமல் போன தினம் இறுதியாக அணிந்திருந்த ஆடைகள் கண்டெடுக்கப்பட்ட சடலத்துக்கு அருகிலிருந்து மீட்கப்பட்டமையினால் சடலம் குறித்த சிறுமியினுடையது என உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த சடலத்தின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்படவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடாத்தி தலையை தேடித் தருமாறும் உறவினர்கள் போலீசாரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உள்ள இந்த சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த சடலம் கையெல்லாம் புறம்பாக்கிறதுக்கு தலை இல்லை. அதை நாங்க சந்தேகம் தான் படுறோம். பலியான புள்ளைய காடறிதான் கொண்டு அடிச்சிருக்கோம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா புள்ளைக்கு இது ஒரு சரி திட்டம்ன்றதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதேவேளை இந்த சடலத்தின் பாகங்கள் முழுமையாக தேடிப்பிடிக்கப்படாத பட்சத்தில் சடலத்தை தாம் பொறுப்பேற்கப் போவதில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆனபடியா இப்ப எங்களுக்கு சடலம் தான் இதே உண்மையா சடலம் எடுத்தாச்சுன்னு சொன்னா எங்களுக்கு சரியான ஆதாரத்தோட தந்தாத்தான் நாங்க சடலத்தை ஏற்றுக்கொள்வோம். 11 நாளா இவ்வளவு வேட்டையாடி அந்த புல்லுகளை பிரிச்சு பார்க்கல, இந்த அளவு சம்புக்குள்ள அந்த போலீஸ்காரர் கூட பிரிச்சு பார்க்கல, அந்த புள்ள கிடைக்கல. இப்ப பொடியா அந்த புள்ள கிடைக்குதுன்னா அதை நாங்க பாராத இடம்டா பரவாயில்ல. ராவும் பகலும் தடவினவ 4 மணி புள்ள துளைஞ்சது. அடுத்த 11 நாளும் தடவினவ தானே. அந்த இடத்துல அந்த புள்ள கிடைக்கல, முடியாகவும் கிடைக்கல, உயிராகவும் கிடைக்கல. அதை விட தலையும் இல்ல. தலை இல்லாம என்னண்டா பொடி வந்தது அதுல. ஆனா தலையும் இல்லையண்டா எங்களுக்கு சந்தேகம் தான். தலையோட எல்லாத்தோட கொண்டு பொடி தான் நாங்க இருப்போம். இல்லாட்டி எங்களுக்கு பொடி இந்த வேலை தாய் இந்த வேலை அவைய செய்யறது அவையிலேயே செய்யட்டும். இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகரவிடம் வினவியது. அந்த இடத்திலிருந்து ஆடி சிறுமியினது என தாய் மற்றும் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டமையே குறித்த சடலம் சிறுமியினது என உறுதிப்படுத்தப்பட காரணம். இதனையடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சடலத்தின் அனைத்து பகுதிகளையும் சட்ட வைத்திய அதிகாரி எடுத்துச் சென்றுள்ளார். தற்போது மேலதிக விசாரணைகள் நடைபெறுகின்றன. அதனையடுத்து மரணத்திற்கான காரணம் தெரியவரும்.